என்ன விகிதாச்சாரத்துல குறையக்கூடாதுன்னு ஒரு அது எப்படி பல்டி ஆகும்? அதாவது ஒரே சண்டை போட்டே இருக்கணுமா நீங்க? அப்போ யாருமே நீங்க வீட்டுல ஒரு நாள் வீட்டுல வந்து இது தவறுன்னு சொல்லிட்டு போவோம், வெளியே போன நீங்க சொல்றது நியாயம் தானே அப்படின்னு சொல்றதையே ஒத்துக்கொள்ள கூடாது. திமுக மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே உட்கார்ந்துக்கணுமா? இப்ப திமுகவே சதவீதம் குறையக்கூடாதுன்னு தான் சொல்றாங்க. என்ன பொறுத்த மட்டும் எனது வேண்டுகோளாவே நான் வைக்கிறேன், சண்டையே இல்லை. சட்டசபையில டீலிமிட்டேஷனுக்கு எதிராக தீர்மானம் போடுறாங்க. அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் எம்பிக்கள் மற்ற எம்பிக்கள்லாம் பங்கேற்ற கூட்டத்தில் நோ டீலிமிட்டேஷன் அப்படின்னு கூட்டம் நடத்துறாங்க. அங்கே தீர்மானம் போடுறாங்க. அசம்பிளியில் நோ டீலிமிட்டேஷன் எதிராக போடுறாங்க. ஆனால் அங்கே வந்து விகிதாச்சாரத்தை உறுதி செய்யணும்னு விஜய் கேட்கறது தான் பல்ட்டின்னு திமுக இல்லை. என்ன விகிதாச்சாரத்துல குறையக்கூடாதுன்னு ஒரு அது எப்படி பல்டி ஆகும்? அதாவது ஒரே சண்டை போட்டே இருக்கணுமா நீங்க? அப்போ யாருமே நீங்க வீட்டுல ஒரு நாள் வீட்டுல வந்து இது தவறுன்னு சொல்லிட்டு போவோம், வெளியே போன நீங்க சொல்றது நியாயம் தானே அப்படின்னு சொல்றதையே ஒத்துக்கொள்ள கூடாது. திமுக மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே உட்கார்ந்துக்கணுமா? இப்ப திமுகவே சதவீதம் குறையக்கூடாதுன்னு தான் சொல்றாங்க. என்ன பொறுத்த மட்டும் எனது வேண்டுகோளாவே நான் வைக்கிறேன், சண்டையே இல்லை. எல்லோரும் சதவீதம் குறையாது, அதிகமாக பாராளுமன்ற உறுப்பினர்கள் வருவார்கள். குறிப்பாக உங்க சகோதரிகளுக்கு ஒரு வாய்ப்பு. இப்பதான் கதவு கொஞ்சம் திறக்குது. தயவு செய்து அவங்களெல்லாம் பாராளுமன்றத்தில் ஒரு 200 பேருக்கு அதிக வாய்ப்பை கொடுங்க. சும்மா இதே மாதிரி பேசாதுங்க. பெண்கள் அதிகமாக வரும்பொழுது பெண்களோட குரல் அதிகமாக ஒலிக்கும். இன்னொன்று நாங்கள் கொஞ்ச நேரம் தான் பேச வாய்ப்பு கிடைக்குதுன்னா கொடுக்குற நேரத்தை பேசுனீங்களா நான் கேட்குறேன். வெளிநடப்பு தானே செஞ்சுட்டு இருந்தீங்க. 2 நிமிஷம் தான் எங்களுக்கு பேச வாய்ப்பு கிடைக்குது, 3 நிமிஷம் தான். எப்போ 200 பேர் அதிகரிக்கிறார்களோ, எப்போ 50% 850 பேராக ஆறாங்களோ, அப்போ அதுக்கேற்ற மாதிரி எண்ணிக்கை உயரும் மாதிரி நேரமும் உயரதானே செய்யும். அது நம்ம பாராளுமன்ற உறுப்பினர்கள் கையில் இருக்கு. அதுவும் பெண்கள் அதிகமாக போகும் பொழுது அவர்கள் குரல் வலுவாக ஒலிக்கும். பெண்களுக்காகவாவது, பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்பதற்காகவாவது எந்த விதத்திலும் சதவீதம் குறையாது என்ற மத்திய அரசின் உறுதிப்பாட்டை ஏற்று, இன்னும் சொல்ல போனால் அதிகமாக பாராளுமன்ற உறுப்பினர்கள் வருவார்கள் என்ற உறுதிப்பாட்டை ஏற்று தயவு செய்து எல்லோரும் தொகுதி மறு வரைக்கு, ஏன்னா சட்டப்படி நடந்து ஆகணும். இது மத்திய அரசு இதை ஒப்புக்கொண்டார்கள். முதலில் சொன்ன மாதிரி இவங்கெல்லாம் ஒப்புக்கொள்ளலைன்னா வெறும் நம்மளோட மக்கள் தொகை வைத்துன்னா நமக்கு 31 குறைஞ்சிரும். அதனால நமக்கு இப்போ ஏற்றப்படுகிறது, சதவீதம் குறையலை. அதனால எல்லாரும் எப்படி முன்னேறுவீங்களா? படியேறி முன்னேறீங்களா? வட்டி அடிச்சு முன்னேறுறீங்களா? எப்படி முன்னேறினாலும் பெண்களை முன்னேற விடுங்கன்றது எனது கருத்து.